வீரையும் குமரையிலே விளங்கும் திருநாடு வேலேதுமேந்த ஆண்டு வந்த தென்னாடு எங்க திராவிட தொல்நாடு பசிக்குது பசிக்குதுன்னு ஒரு மனுஷன் சொல்றேன்னா அப்ப என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது? உள்ள நல்லா செரிக்குதுன்னு அர்த்தம். அதான் நான் சொல்லிட்டேன், மாத்திரை மருந்த பச்சைக்காய் சாப்பிட்டு கெட்டு போறான்டா, உனக்கு உனைய பிரம்ம நல்லா படைச்சிருக்கான்ட்டு. அதத்தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்துல மருந்து தான் சாப்பாடா இருந்துச்சு, சாப்பாடு தான் மருந்து. இப்ப மருந்து தான் சாப்பாடு. 2 இட்லி 1 சப்பாத்தி கொஞ்சம்
முத்தமிழ்களை சத்திய திகழ் விட்டு மக்களை சத்துவ நீரை இருக்குகளே திருக்குறளே தமிழ்கலை சத்திய நிலை நிலை விட்டு மக்களை சத்துவ நீரை இருக்குகளே தமிழ்கலை திருக்குறளே திருக்குறளே குறளே முத்துமலை சத்திகளே துமலை மக்களே குறளே இங்கே ராஜபாட்டாக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் செல்வமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கே அருமையாக கேப்டனின் பாடலை பாடி கேப்டனின் அருமையை சொன்ன அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் ஒரு நேரத்தில் தலைவர் இருந்தார். இருக்கிறது நம்ம எதுவும் ஒன்றும் அவசரம் இல்லை சார். நன்றி நன்றி நன்றி. மலர் மாலை சூடி மணமகிழ்வு வைத்த கிராம பெரியவர்கள் அனைவருக்குமே என் சார்பாகவும் என்னை சார்ந்த குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம் நல்வாழ்த்துக்கள். சொல் பொருள் அணி இலக்கணம் யாப்பு எனக்குரிய பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து என்னிலும் மேலே அமைந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, ஆண்டோர்களே, தமிழ் சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேரையும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். நான் வந்திருப்பதோ ஒரு புண்ணிய சேத்திரம். புண்ணிய சேத்திரத்திலே புண்ணியவான்களை சந்தித்ததிலே பட்டற்ற மனமகிழ்வு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள். சாலாமுடியின் கொற்றவன் தூய்மைத்தன், அவன் அருமை புதல்வன் சத்தியவான், எல்லா வகையிலும் சிறந்தவனாக திகழ வேண்டும் என்று என் தந்தை 64 கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். கற்றுணர்ந்த நாளோ என் மாமன் மைதான மணிபுரம் வந்திருக்கின்றேன். தந்தை அழைத்ததாக என் தோழன் சுமாரி கூறினார். அதற்கு முன்னதாக காத்தல், அழித்தல், வலித்தல் எனக்கூடிய முத்தொழிலுக்கு வித்தகையாக இருக்கக்கூடிய அம்மை உமையவளை அந்த மதுரம் பழகிய அழகிய சொல்லியை வழங்கினால் நன்மை கிடைக்கும் என்பதால் மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்கண் கற்பகவல்லி 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 மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்கண்
கற்பகவள்ளி 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 அழகிய அழகிய சொல்லி கருணை கிடைத்து கற்பகவள்ளி 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 இவையும் கவர்ந்தால் இந்த பள்ளியில் வளர்ந்த இதையும் கவர்ந்தால் வளர்ந்த சவல் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்க கற்பகவள்ளி 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 இவள் முகம் பார்த்து அதை நான் மறவே எழுப்போம் சதையும் தமிழ்ந்தவளே எழுப்போம் சதையும் தமிழ்ந்தவளே சத்தியம் நிச்சயம் சத்தியம் அவளே சத்தியம் நிச்சயம் நிச்சயம் அவளே அதுவும் பழகிய அழகிய சொல்லி கருணை கற்பகவள்ளி 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 மககத இடையில் மறப்பாவான் மறைமகள் போல மகரந்த போதை மரகத வலையில் மறப்பாவாதை மகரந்த வேலையில் அவளது மூனை பறந்த மதுரையில் வாழும் மதுரமும் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்க கற்பகவள்ளி 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 சூப்பர் சூப்பர். எல்லா புகழும் என் குருநாதரைக்கே. நாடு எந்நாடு தென்னாடு அங்கனையும் பொன்னாடு அங்கே தாய் திருநாட்டிலே விந்தியம் குமரேடையாக இருப்பதால் விந்தியம் குமரேடை விளங்கும் திருநாடு திராவிட பொன்னாடு திராவிட பொன்னாடு அறிவாடும் தென்னாடு என்ற திராவிட பொன்னாடு அறிவாடும் தென்னாடு திராவிட பொன்னாடு அறிவாடும் தென்னாடு
போன இடம் வந்த இடம் என் நண்பன் சுமானி நானும் அவன் தான் குதிரை சவாரி வந்தோம். நான் வந்து இத்தனை நேரமாகி விட்டது. இவன் எங்கே சென்றால் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றே தெரியவில்லையே. அடே சுமானி குதிரையாடா குதிரை கரும்பு முடிச்ச குதிரை இதை கட்டிக்கிட்டு பராமரிக்க பெரும்பாலா இருக்குதே. இதுக்கு ஒரு 4 பன்னியை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம். உங்களை சொல்லலப்பா, 4ன்னு சொன்னா நீங்க உடனே உள்ள பூந்துருவீங்க. இதுதான் இசைக்குழுவோட வேலையா? 4 பன்னின்னு உதாரணத்துக்கு சொல்றதுதான். குதிரையை மேய்க்கிறது இது குதிரை இல்லப்பா, கோவேரி கழுதை. என்னையா கழுதை கர்மம்? சிச்சி 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 சிச்சி. ஏன்னா குதிரைய நம்ம தான் மேல ஏறி வரணும், அது நம்ம மேல ஏறிட்டு வருது. என்னைய பார்த்தோன்னா வாழை தூக்கிக்குது, இல்லாட்டி முன்னாடி காலை தூக்குது. இது குதிரையாது? முன்னாடி வாழை தூக்கணும் சாணி போட போடணும். என்னைய பார்த்தோன்னா வாழை தூக்குங்க, சாணி போடவா? அந்த அளவுக்கு நான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குதிரை ஒரு பக்கமா கிடக்கட்டும். பின்னாடி ஒரு கிறுக்கு பேர் வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம முன்னாடி வேகமா போய்கிட்டு இருக்கிறோமே, ஆனா என்ன ஏதானா திரும்பி பாக்குறதா மனிதத்தன்மை என்னையா? அதுதான் நட்பா? ஒத்தையில விட்டு போயிட்டா நான் எனக்கு கொஞ்சம் பயந்த சுவாபம். அப்ப சரி, நான் என் நண்பனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், காலை ஏற்றிக்கிட்டு ஓச்சுக்கிறத வச்சுக்க, நடக்கிற வேற அப்புறம் மோது பாக்குறது சும்மா போடும். என்ன நண்பா, நான் உன்னை எவ்வளவு நல்ல ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டேன். என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, நான் உன்னை கோவிக்கணும்டா. என்ன கோவிக்கணுமா? என்ன நீ கோவிக்கிறிய? எதுக்கு என்ன கோவிக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ எங்க போன, என்ன செய்துகிட்டு இருந்த? நல்லா கேளு, இன்னொரு தடவை கேளு. நண்பா, நான் வந்து இவ்வளவு நேரமாகி விட்டது, நீ எங்கே சென்றாய், என்ன செய்து கொண்டிருந்தாய்? நல்ல கேள்வி, வெக்க வர கேட்ட. என்ன உன சொல்றேன், என்னைய நீனும் கேட்கிற கேள்வி, எல்லாரும் ஊரே கேட்குது என்னைய கேள்வி. என்ன உன சொல்றேன், நான் பிறந்த பொறப்பு அப்படி. காரணம் என்னன்னா, 2 பேரும் தான் ஒன்னா வர்றோம். முன்னாடி குதிரையில போய்கிட்டு இருக்க நீ, பின்னாடி ஒருத்தன் வர்றானே நண்பே, அவன் அப்படி திரும்பினால் பாப்போமே அப்படின்னு திரும்பி பாத்தியா? அதற்காக தான் சொல்றேன், படிப்பு விட்டோம், பரிசு விட்டோம். அதுக்கு முதல்ல வார்த்தை சொல்லையே, உன் கூட வந்ததே பெரிய குற்றம்னு. அரமனையில எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கல, அம்மா உன்னைய ஏன் கூட அனுப்பிச்சாங்க பாத்தியா? நீ செய்யற அழிச்சாட்டித்தனை எதுக்காக பொறுத்துக்கிறேன்? எதுக்கு? எங்க அம்மா மாசமா இருக்கல, உங்க அம்மா மாங்காய் கொடுத்தாங்க, அம்மா அந்த ஒரு காரணத்துக்காக உன்னுடைய அழிச்சாட்டித்தனை பொறுத்துக்கிட்டு போறேன். அது மட்டுமா, எங்க அம்மா மாசமா இருக்கும் போது உங்க அம்மா சாம்பா கொடுத்தாங்களாம், அதனாலதான் நான் உன்னை நட்போட பழகிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது போகட்டும். ஏதோ மெய் சோறுதுடைய, உனக்கு என்னப்பா மெய் சோறுது? மெய் சோறுது மட்டும் கேக்குறீல்ல, கேளு. அதத்தான் சொல்லுங்கிறேன், அதத்தான் கேளுங்கிறேன். நண்பா, நான் கேட்டு எவ்வளவோ நேரம் ஆகிவிட்டது, நான் சொல்ல வந்து நேரம் ஆயிடுச்சு. நீ என்ன கேட்கிறப்ப, நீ சொன்னாதானே நான் கேட்க முடியும், நீ கேட்டாதானே நான் சொல்ல முடியும். எதையடா சொல்ல சொல்கிறாய்? எதை நீ கேட்க சொல்ற? மெய் சோர்வுன்னு சொன்னேன், மெய் சோர்வு. ஆமா ஆமா, நான் உன்னை கேட்கிறேன், நம்ம 2 பேரும் நடந்து வந்தோமா, குதிரை மேல வந்தோமா? அதையே நீ மறந்துட்டியா?
என்ன கேட்கிற ஞாபகப்படுத்த எனக்கு ஞாபகப்படுத்துறாப்ல 2 பேரும் குதிரையில தான் வந்தோம். எனக்கு இல்லாத ஒரு மெய் சோர்வு உனக்கு அப்படி என்னப்பா உனக்கு மெய் சோர்வு? அததானே அத தனப்ப கேக்குற. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. 2 பேரும் குதிரையில வந்தோம், 2 பேரும் குதிரையில வந்தோம்னு பெருமையா நீ தான் பேசுற. நான் இன்னும் சொல்லவே இல்லை. இப்ப நீ குதிரையில வந்தேன்னு சொன்னில்ல, நான் எதுல வந்தேன் தெரியுமா? நான் அப்ப எதுல வந்தேன் தெரியுமா? எதுல வந்த? குதிரை மேல நீ வந்த, நான் குதிரை மேல ஏத்திக்கிட்டு வந்தேன். குதிரை நீ ஏத்திக்கிட்டு வந்த. சரி, உன் குதிரைக்கு என் குதிரைக்கு அப்படி என்னப்பா வித்தியாசம்? என் குதிரை அரேபியாவில வாங்கியது, என் குதிரை எங்க மதுரையில வாங்குது. மதுரையில வாங்குறது. ஆமா, இவ்வளவுதானே. அப்படி என்ன உன்னுடைய குதிரைக்கு அப்படி என்ன விசேஷம்? அப்படி கேக்குறீங்களா? அப்பா என்ன பண்ணாரு, என் நண்பன் நீ, உனக்கு இருக்கிற குதிரை மாதிரி எனக்கு குதிரை ஒரே மாதிரி இருக்கணும் தான் உனக்கு அரேபிய நாட்டுல வாங்கிட்டு அதே மாதிரி குதிரையை மதுரையில வாங்கினாரு. சரி, உன் குதிரைக்கு எத்தனை வேலையாட்கள்? என்ன பைத்தியக்காரமான கேள்வியா இருக்கு. என்ன, யாரு விட்டு குதிரையா இருந்தாலும் 2 பேர் தானே வேலையாட்கள்? 2 பேர் தானே. அதுல யார்? நான் ஒருத்தன் தானே. ஆமா. இப்ப உன் குதிரைக்கு வேலையாட்கள் 2 பேர். ஒரு வேலையாள் நான். சரி, எனக்கு பின்னாடி இன்னொரு வேலையாள். இந்த 2 பேர் தான் உன் குதிரைக்கு வேலையாள். சரி, ஆனா என் குதிரைக்கு எத்தனை பேர் தெரியுமா வேலையாள்? எத்தனை பேரு? 28 பேர். 28 பேரா? என்ன பண்ண சொல்ற நண்பா? உனக்கு வாய்க்கிற குதிரையா அப்படி குதிரையா வாய்க்குது? சிரிப்ப பத்தியா? எனக்கு வாய்ச்சிருச்சான். இந்த சிரிப்ப பாரு. உனக்கு வாய்க்கிற குதிரை அப்படி. சரி, தெரியாம தான் கேட்கிறேன். என்ன 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 இந்த 28 பேர் அப்படி என்ன அதாப்பா செய்யறாங்க? அந்த குதிரையை புடிச்சுக்கிட்டு வேலை பார்க்கல, குதிரைக்கு வேலை பார்க்கறாங்க. சாணி எள்ளி குட்டுறதுல இருந்து அதை கழுவுறதுல இருந்து குளிப்பாட்டுறது, இதுதான் வேலைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா என் குதிரைக்கு வேலையாட்கள் 28 பேர். அதனால பெரிய பெரிய புலவர்கள்லாம் பெரிய பெரிய வெண்பாவை பாடி வச்சிருக்கிறாங்க. வெண்பாவா? ஆமா, வெண்பா. வெண்பா என்றாலே எனக்கு மிக மிக பிடித்தம். அதை அன்பாக எடுத்துரை. இப்ப சொல்றேன் பாரு, வெண்பாவை சொல்ல போறேன். 8 பேர் முள்ளிழுக்க, 8 பேர் முள்ளிழுக்க. நண்பா எப்படி வாங்க. 28 பேர்ல 8 பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? குதிரைக்கு முன்னாடி நின்னு குதிரையை பிடிச்சு இழுக்கிறாங்க. சரி, 8 பேர் முன்னாடி மிச்சம் இருக்கிற 20 பேர் என்ன செய்யறாங்க சொல்லுங்க. 8 பேர் முள்ளிழுக்க, 8 பேர் முள்ளிழுக்க, 20 பேர் அதன் பின் நின்று பிட்டத்தை தொட்டு முன் தள்ள. 8 பேர் முன்னிழுக்க, 20 பேர் பிட்டத்தை தொட்டு பெண் என்று தள்ள. ஆச்சரியம். பிட்டத்தை தொட்டு பெண் என்று தள்ள. 20 பேர் பிட்டத்தை பிடிச்சு முன்னாடி தள்ளுறாங்கன்னு சொன்ன பத்தியா? பிட்டம்ல என்ன தெரியுமா? நீ சின்ன பிள்ளை, என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி, இப்ப சொல்றேன் புரிஞ்சுக்க. பிட்டம்னா குன்றின்னு அர்த்தம். சரி, அட ஜியா என்ன இப்படி சொல்லிவிட்ட? ஏன்னா இதுக்குத்தான் கவிஞர்கள் அழகா சொல்லியிருக்காங்க, பழமொழியாவே சொல்லியிருக்காங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உன் குதிரையை இத்தனை சிறப்பாக கூறுகிறாய். 20 பேர் பின்னாடி இருந்து தள்ளும் பொழுது கெட்டும் புருஷன் சுமாரி அதில் குதிரை வருஷம் காதவழி. கெட்டும் புருஷன் சுமாரி அதுவும் காதவழி, காதவழி, காதவழி. வருஷத்துக்கு காலம் தான் போகும். போதும் போதும் போதும். குதிரையை பற்றி சிறப்பு 60 நாளையே கருத்து வந்ததால் பரிமளத்து ஒரு அடியின் மேல என்னால் நவன சுமாரி இது உனக்கே நியாயமா இருக்கு. உனக்கே நியாயமா இருக்கு. வம்ச வழியில வந்தவன்
இல்ல என்ன இப்படி வதைக்கலாமா நீ? வம்சங்கிறது வேற, பசிங்கிறது வேற. அது தெரியுமா முதல்ல? இந்த உலகத்திலேயே நான் எல்லாம் சத்தியவான். சத்தியவானிக்கு முத்திரை போட்டவரு என் பெரியப்பன் திலகன், சின்னத்தா மல்லிகாமன் 2 பேரும் சேர்ந்து இந்த சத்தியவான் ஜாத்தியில முத்திரை பெற்றாங்க. அவங்களுக்கு வாரிசா பிறந்துட்டு இப்படி சோறு தெரியல சாப்பாட்டுறாங்க. உலகத்துல பசின்னு மட்டும் யாருக்குமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உழைப்புங்கிறதே இல்லாம இருந்திருக்கும். அப்ப பசிங்கிறது ஒண்ணு இருக்கிறனாலதான் கடவுள்ங்கிறத பசியா மாத்தி வச்சிருக்கிறான். இப்ப இன்னொன்னு சொல்றேன், உலகத்துல எல்லாருக்கும் பசிங்கிறது உண்டுதான். எனக்கு அகோர பசி. அகோர பசினா எப்படி? கல்ல போட்டாலும் கரையுது. சரி, நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுறேன். உடுத்து வச்சவன்டா நீ. ஏன்னு கேளு. ஒரு சிலர் பசியே இல்ல, பசியே எடுக்க மாட்டேங்குது, மருத்துவர்கிட்ட போக, வைத்தியர்கிட்ட போக, காசு பணத்தை செலவு பண்ண, மாத்திரை வாங்க, மருந்தை வாங்க, சாப்பிட, மேற்கொண்டு வகுத்த புண்ணாக்கிக்கிட்டு பசிக்காத மாத்திரை சாப்பிட்டு இன்னொரு நோய் எடுத்துக்கிறாங்க. ஆனா பிரம்மன் படைப்பா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ரொம்ப சந்தோஷம். எந்த நேரம் பசிக்குது, பசியை நான் குறை சொல்ல, உன்னுடைய வயிற்றை குறை சொல்ல, உள்ளே நான் குறை சொல்ல, ஆனா இடத்தின் குறையை நீ புடிச்சுக்கணும். நம்ம எங்க நிக்கிறோம், எங்க இருக்கோம்? நீ சொல்றதெல்லாம் நியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. பசிக்குதுன்னு ஒரு மனுஷன் சொல்றேன்னா அப்ப என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, உள்ள நல்லா செரிக்குதுன்னு அர்த்தம். அதான் நான் சொல்லிட்டேன். மாத்திரை மருந்த பச்சைக்காய சாப்பிட்டு கெட்டு போறான்டா, உனக்கு உன்னைய பிரம்மன் நல்லா படைச்சிருக்கான்ட்டு. அதத்தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்துல மருந்து தான் சாப்பாடா இருந்துச்சு, சாப்பாடு தான் மருந்து. இப்ப மருந்து தான் சாப்பாடு. 2 இட்லி, 1 சப்பாத்தி, கொஞ்சோண்டு சோறு, அப்படி போயிடுச்சு உலகம். அப்படி இருக்கிற நாள்ல இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே கிடைக்கலங்கிறிய, அப்புறம் எப்படி நான் வேலை பார்க்கறது? அததான் நான் சொல்றேன். நம்ம இங்க தங்கி இருக்கிறதோ கானகம். சரி, இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு வேணும்னு கேட்டா நான் எங்கடா போவேன்? சாப்பாடெல்லாம் நான் கேட்கல, பசிய ஆத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? உனக்கு பசி ஆறணும். ஆமா, இவ்வளவுதானே. ஆமா, உனக்கு எனக்கு அம்மா கட்டுச்சோறு கட்டி கொடுத்து விட்டாங்களே, ஏன் பங்க கூட நீ எனக்கு தர வேண்டாம். ஏன்னா நீ என்னுடைய இளைய நண்பன். உனக்காக நான் பொறுத்துக்கிறேன். உன்ன மாதிரிலாம் வந்து பசி அலைய மாட்டேன். பசி வந்துருச்சா 10 நாளைக்கு கூட பசி அடைக்கிறேன். எனக்கு கொடுத்த சாதம், உனக்கு கொடுத்த சாதம், வழிபோக்கர்கள் யாராவது கையிலனா அவங்களுக்கு 2 உண்டா கட்டிய குடுன்னு ஒரு 3 கூட நிறைய சாப்பாடு கொடுத்து விட்டாங்களே, அதை நீயே சாப்பிட்டு. சின்ன புலத்தனமா இருக்குது. எப்ப சாப்பிட சொல்ற? எப்ப சாப்பிட சொல்றத? தாண்டா சொல்றேன். இருந்துல சாப்பிட. எங்க அதெல்லாம்? எங்க அதெல்லாமா? குதிரையை கட்டி இழுத்துக்கிட்டு வந்தேன்ல, சரி, அப்ப பசிக்கும்ல. என்ன வேர்வையில தான் எல்லாம் பசி வந்துருதுல, அம்புட்டு தெரிஞ்சு போறதுல. கொஞ்சம் கொஞ்சமா வாயில் அள்ளி போடுறது, குதிரை இழுக்கிறது, வாயில் அள்ளி போடுறது, குதிரை இழுக்கிறது, இப்படியுமா அது எல்லாம் காலியா போச்சு. அப்புறம் நான் எதை திங்கிறது? கூடவே திங்கிறது. சரி, பரவாயில்ல. ஆபத்துக்கு பாவம் பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த குதிரை இருக்க குதிரைக்கு போட சொல்லி ஒரு 2 மூட்டை காணப்பயிரை அவிச்சு அம்மா குடுத்து விட்டாங்களே, அதையாவது போய் திண்டுவோம். பசித்துக்கு போட. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நண்பா. பசியை அடக்கிக்கேன்னு சொல்றேன். ஏன்னா இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்பேற்பட்ட கொள்ள தின்னாதான் நான் சாப்பிட எனக்கு உடம்பு கொழுப்பு வைக்கும் பத்தியா, அந்த கொழுப்பு பூரா குறையுமேனு அந்த கொள்ள பூரா அவிச்ச கொள்ள பூரா அப்படியே தின்னேன். ஆனா பாவியா அது பகுடா, இது என்ன ஜாலடாது? சரி நண்பா, இங்க வீடு வாசல் ஏதாவது இருந்தாலும் ஒரு சாவடி சத்திரம் இருந்தா கூட நான் போய் ஐயாமா என்னுடைய நண்பனுக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். இதோ கானகம். நீ என்ன பண்ற? உனக்கு பசி எடுத்துச்சு, நீ வாயை திறந்து சொல்லிட்ட. ஆனா குதிரை வாயை திறந்து பேசுமா? பேசாது. அதுக்கு பசிக்கும்ல. ஆகையினால நீ என்ன செய்யற? அந்த குதிரையை கூட்டு போய் ஆசவாசப்படுத்தி கூட்டு அப்போ அவ்வளவுதானே. ஆனா ஒண்ணு, குதிரையை கூட்டு போய் ஆசவாசப்படுத்துற பற்றி உங்க பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்துல எதுவுமே இல்லைன்னு நீனா முடிவு பண்ணக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய கிழங்கு, பழம், பூவு இதெல்லாம் சாப்பிடக்கூடிய வகையில இருக்குல்ல, இது மாதிரி இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுனா எனக்கு கொஞ்சம் பசியா. அதனால நண்பா சொல்றேன், நீ முதல்ல அந்த குதிரையை கூட்டு கொண்டு போய் ஆசவாசப்படுத்திட்டு வரேன். அவ்வளவுதானே. ஏ நண்பா, ஆமா, ஒரு சின்ன விஷயம். ஆசவாசப்படுத்துறேன்னு சொல்லிட்டேன், நான் ஏத்துக்கிறேன். சரி, அப்படின்னா என்ன? அத சொல்ல முன்னாடி ஓடி போயிட்டாடா. நான் சொல்றேன், குதிரையை கூட்டு போ, முன்னாடி தண்ணியை காட்டு, சரி, பின்னாடி புல்ல போடு. அவ்வளவுதானே. விளக்கம் சொல்லியே பெரிய ரோதனையா போச்சு. பிரச்சனைக்கு உரியவனா இருக்கானே,
சரி நம்ம நண்பை நம்ம சொன்ன மாதிரி நண்பா நீ சொன்ன வேலையிலே உருப்படியான வேலை இந்த ஒரு வேலை தான். என்ன? உடனே அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கிற மாதிரி ஒரு வேலைய சொல்லிட்டேன். ஆமா என்ன சொன்ன? நீ சொன்ன வேலையை செஞ்சுட்டல. எப்படி பரவாயில்லையா? கை கொடு. நீ சொன்ன மாதிரி நண்பனா இல்லையா? ஆமா, குதிரை ரெண்டையும் கூட்டிட்டு போனேன். சரி, கூட்டிட்டு போய் ஒரு மரத்தடியில கட்டினேன். அவனுக்குள்ள கிடந்தது தடாகம். அந்த தடாகத்தை அதோமா தண்ணி கிடைக்கிறது அப்படின்னு குதிரை கிட்ட காமிச்சேன். குதிரை அப்படியே 2 குதிரை வெறிக்க பார்த்துச்சு. பார்த்த உடனே பின்னாடி விறுவிறுன்னு கொண்டு வந்து குதிரைக்கு புல்லணி போட்டல வாழ ஆட்டிக்கிட்டு இருக்கு. திங்க மாட்டேங்குது. ஏன்? நீதான் சத்தியவானுடைய நண்பன் சொல்லலாமா? என்ன நண்பா? என்ன சுமாரி போட? என்ன நண்பா கோவப்படுற? நீ சொன்னதை நான் செஞ்சேனா இல்லையா? நீ சாப்பாடு எப்படா சாப்பிடுவ? வாயில அப்படிதான் சாப்பிடுவேன். சரி, உள்ள கொண்டு போய் பின்னாடி போட்டா குதிரை எப்படா தின்னும்? அப்ப அதுவும் வாய் தானே, ஆசன வாய் தானே. ஆசன வாய் வேற, போசன வாய் வேற. நீ சொன்னது என்ன நண்பா? முன்னாடி தண்ணிய காமி, பின்னாடி புல்லளி போடுன்னு. அப்பா சாமி விகடகவி கையப்புடு குதிரையை அழைத்து சென்று முதலில் தண்ணீர் குடிப்பிக்க செய்து யாகசாந்தி அடைய செய்து, சரி, அதற்கு பிறகு புல்லை குதிரையின் முன்னாடி போடு. ஓ, குதிரைக்கு முன்னாடி புல்ல போடணும். எனக்கு தெரியாம போச்சு. நண்பன் புரிஞ்சுக்கிட்டா அப்படியே. ஆமா, சரி நண்பா, நீ சொன்னது மாதிரி தண்ணியை குடிக்க செய்து அதுக்கப்புறம் குதிரைக்கு முன்பாக புல்லள்ளி போடுகிறேன். சரியா? மலர்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. ஆமா அம்மா, என்ன புஷ்பமெல்லாம் கொட்டி கிடக்கின்றன. வழிபோக்கர்கள் செல்லக்கூடிய இடம் தானே எங்க இந்த இடம்லாம்? என்ன நண்பா இன்னும் இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கிற? என்ன எங்க நண்பா இதுல வழிபோக்கர்கள்? நம்ம 2 பேரும் தவிர வேற யார் வழிபோக்கர்கள் போவாங்க? 2 பேரும் உலகத்துல வழிபோக்கற எத்தனை பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். நண்பா, மலர்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றன சொல்றியே, எவ்வளவு அழகான புஷ்பம் இதுல வா. எப்படி 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 மெதுவா மெதுவா இல்லை. எவ்வளவு நீல மசுறு பத்தியா? அப்ப இதுல வந்து ஆள் நடமாட்டம் இருக்குங்கிறிய. இவ்வளவு நீல மசுறு யாருக்கு இருக்கும்? பேய் பிசாசுகளுக்கு தான் இருக்கு. இந்த மசுறுக்கெல்லாம் நமக்கு தேவையாடா? இப்படி என்ன சொல்ல வர? உங்களுக்குள்ள ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு இந்த காலத்துல போய் பேய் நண்பா, எந்த காலத்துக்குள்ளாலும் பயம் தானே நண்பா. அன்பா, நீ பேய பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். பேய் எப்படி இருக்கும்? சின்ன வயசுல பாத்திருக்கேன். சரி, எங்க அப்பா பேய பாத்திருக்கேன். டேய், நான் கேட்பது வேறு. அதத்தான் நானும் சொல்றேன். மோகினி பிசாச பாத்திருக்கேன். சரி, பொம்பளை இது மோகினி பிசாசு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அத கேக்குறீங்களா? இப்ப பொம்பளைனா அதுக்கு இருக்கும், பேய்னா அதுக்கு இருக்காது. எதுனா இருக்கு? உசுறு போறது மாதிரி எதுனா இருக்கு, எதுனா இருக்காது. பெண்கள் தான் கால் இருக்கும், பாதம். பேய்னா அதுக்கு பாதம்ங்கிற கால் இருக்காது. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதத்தான் இப்ப சொல்ல வரேன். பெண்களா இருந்துச்சுன்னா கால் இருக்கும், பேயா இருந்துச்சுன்னா கால் இல்லைன்னா நீ எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? உடனே நீ பாவாடை தூக்கிட்டு பாத்துக்கணும். என்ன என்னன்னா பொம்பளை பிள்ளை போய் பாவாடை தூக்கி பேயா இருந்துச்சுன்னா அப்ப கால் எப்படி உனக்கு தெரியும்? ஓஹோ, மோகினி பிசாசுனா கால் இருக்காது. அப்ப பெண்ணா இருந்துச்சுன்னா கால் இருக்கும். சரி நண்பா, அப்ப அதை பாக்குறோமா என்ன பண்ணணும்? அது போட்டிருக்க ஆடையை லேசா தூக்கி பார்க்கணும். நீ சொன்னது மாதிரியே தூக்கி பார்த்துறேன். நீ போய் குதிரை ஆசாவச உனக்காக எல்லாத்தையும் சேகரிச்சு வை. நான் போயிட்டு வரேன். சங்கரன் வர்ணித்தானே உலகில் உள்ள அத்தனை கூட்டாளிக்கும் சோறு ஓட்டு இருக்கக்கூடிய என் அப்பன் சங்கரன் வர்ணித்தான் இந்த வனத்தின் பெருமையை. இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? சொல்லுவேன் சொல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? எந்த இடத்திலும் இதே போல் கிடையாது. எந்த இடத்திலும் இதே போல் கிடையாது என்பது
என்பது சந்தேகமே நீ செய்த போது இல்லமான பேரும் என்ன சொல்லுவே 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 இல்ல பெருமை என்ன சொல்லுவே வகை வகை மரத்தோட்டம் மது மண்டலங்கள் கூட்டம் வகை வகை மரத்தோட்டம் மது மண்டலங்கள் கூட்டம் வகையங்கள் வகை வகை மலர் தோட்டம் மது வண்டிலங்கள் கூட்டம் மழி நிலங்களில் நாட்டம் என்ன சொல்லுவே 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 என்ன சொல்லுவே சொல்லுவே வனத்தை வர்ணித்துக் கொண்டே இருந்தால் காலமும் நேரமும் தாமதமாகிவிடும். பாவம் என் நண்பன் பசியால் சென்றால் அவனுக்காக எங்காவது காய்கறிகள் கொய்து